اللهم لا إله إلا أنت. الله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் அல் முஹ்யி அல் முமீத், ஹயாத்தை கொடுப்பவன், மௌத்தை கொடுப்பவன். இந்த இரண்டு திருநாமங்களும் உலகத்திலே யாரும் செய்யாத காரியம். மலக்குமார்கள் கூட இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து அனுப்பி வச்சிருக்கிறான். அவங்களுக்கு பேர் மலக்குல் மௌத். ஹயாத்து, உயிரை எடுக்கிறது அவருடைய பொறுப்பு. ஆனால் அவர் இஷ்டத்துக்கு அதை செய்ய முடியாது. வயஃபாலூனமாயுமரோன் அல்லா சொல்லுவோம். மலக்குமார்கள் ஏவப்பட்டதைத்தான் செய்வார்கள். அல்லாவுடைய உத்தரவு என்னவோ அதைத்தான் செய்வாங்க. அல்லாவுடைய உத்தரவுக்கு மாற்றமாக ஒரு புள்ளி கூட அவங்களால செயல்பட முடியாது. இது அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஏற்பாடுகள். சில மலக்குமார்கள் மழை பொழிய செய்வதற்காக, சில மலக்குமார்கள் உயிரை வாங்குவதற்காக, சில மலக்குமார்கள் ரூஹை ஊதுவதற்காக அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற ஏற்பாடுகள். இல்லை என்று சொன்னால் அல் முஹ்யி வல் முமீத், உயிரை கொடுப்பதும் உயிரை எடுப்பதும். கலக்கல் மௌத்த வல் ஹயாத்த, அல்லாஹு தஆலா மௌத்தையும் படைத்திருக்கிறான், ஹயாத்தையும் படைத்திருக்கிறான். அப்படியானால் அந்த மௌத்தை விட்டு யார் ஹயாத்தினுடைய நிலைக்கு வந்துட்டாங்களோ அவங்க கண்டிப்பாக மௌத்துடைய நிலையையும் அனுபவித்தே ஆகும். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு உயிரும் மரணத்தை தீர வேண்டும், மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும். எப்போ உயிர் வந்துருச்சோ அந்த உயிர் போகிறதுக்கு ஒரு நிலை அல்லாஹ் கலைந்த துன்யாவில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். எவ்வளவு பெரிய மருத்துவ விஞ்ஞானம் முன்னேறி இருந்தாலும் சரி, மனிதனுடைய மரணத்தை இல்லாமலாக்க முடியாது. அது இல்லாமல் ஆக்கிட்டாலும் உலகத்தில் மனுஷன் வாழவும் முடியாது. எவ்வளோ பேர் இந்த உலகத்தில் இருந்துகிட்டே இருப்பாங்க, பிறந்துக்கிட்டே இருப்பாங்க, இருந்துகிட்டே இருப்பாங்கன்னு சொன்னால் அப்போ இந்த உலகத்தினுடைய இன்திசாம், நிர்வாகமே கெட்டு போயிடும். அல்லாஹ் அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சு வச்சிருக்கிறான். அதனால எவ்வளோ பெரிய விஞ்ஞானம், மருத்துவ விஞ்ஞானம் முன்னேறினாலும் கூட மனிதனை மௌத்தாகாமல் வாழ வைப்பது யாருக்கும் சாத்தியப்படாது. நோய் வந்தால் வியாதிக்கு சிகிச்சை செய்யலாம், வியாதியை சிகிச்சை செய்து சுகமாக்கலாம், கொஞ்சம் தள்ளி போகலாம். அல்லாஹ்வுடைய பதார்த்தத்தில் எழுதி வைத்திருப்பான் யாருக்கு எப்பொழுது மௌத் என்று. ஆனால் மௌத்தே இல்லை என்று நிலைத்து இந்த உலகத்தில் இது வரைக்கும் யாரும் இல்லை. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுவான், நபியை பார்த்து, வமா ஜஅல்னா லிபஷரின் மின் கப்லிக்கல் குல்த், நபியே உங்களுக்கு முன்னால் எந்த மனிதருக்கும் நாம் இந்த உலகத்திலே நிரந்தரத்தை ஏற்படுத்தி வைத்ததில்லை. நபியாக இருந்தாலும் கூட அவர்களும் வஃபாத்தாகத்தான் செய்வார்கள். உலகத்தில் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. அப்படியானால் உலகத்தின் மீது உள்ள பிரியம், மௌத்தின் மீதுள்ள வெறுப்பு கண்டிப்பாக இருக்கக்கூடாது. மௌத்தை வெறுக்கக்கூடாது. அதற்காக மௌத்து வரட்டும் இப்போவே என்று ஆசைப்படவும் கூடாது. பல பேருடைய இதுக்கு முன்னாடி ஒரு பிரான்சினுடைய ஒரு மன்னர் 11ஆம் லூயி என்று நினைக்கிறேன், 11ஆம் லூயி அவர் நாட்டை ஆண்டார். ஏறத்தாழ 40 அல்லது 60 ஆண்டு காலமாக அவர் முடிசூடா மன்னராக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆதிக்கத்திலே அதிகாரத்தில் இருந்தவர். ஆனால் அவர் நினைச்சார், நான் மௌத்தாகக்கூடாது, இந்த உலகத்தில் இருந்துகிட்டே இருக்கணும், நான் மௌத்தாகவே கூடாது, யாரும் எனக்கு முன்னாடி மௌத்தை பற்றி பேசவே கூடாதுன்னு. அவர் வயசான பிறகு என்ன செஞ்சாரு, தனியாக ஒரு பெரிய கோட்டையை கட்டினாரு தனக்காக வேண்டி. அந்த கோட்டைக்குள்ள இருந்தாரு. அந்த கோட்டையை சுற்றி எவ்வளவு பெரிய பாதுகாப்பு. சந்தேகத்திற்குரிய நபர் யாராவது வந்தால் சொன்னால் உடனடியாக அவரை சுட்டுக் கொன்றணும், அவரை கொலை செய்ய வேண்டும். சந்தேகம் இருந்தாலே அவரை கொலை செய்து விட வேண்டும். அப்படி யாருடைய அனுமதி இல்லாமல் அந்த கோட்டைக்குள்ள யாரும் நுழையக்கூடாது. அப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சு வச்சிருந்தால் எதுக்காக, நான் இந்த உலகத்தை விட்டு போகக்கூடாது, உலகத்தில் நிம்மதியாக நிரந்தரமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கோட்டைக்குள்ளே அவரை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவருக்கு முன்னாடி மௌத்து அப்படிங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது. அந்த வார்த்தையை சொன்னாட்டா அவன் அவுட்டு, அவ்வளோதான், அவனுக்கு மௌத்து வந்துடும். மௌத்துங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது. மன்னருக்கு சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயங்களையா பேசணும், அவர் நிம்மதியா வைக்கிற விஷயங்களை பேசணும், சந்தோஷப்படுத்தணும், அதுதான் செய்யணும். அது மாதிரி ஒரு டாக்டரை பக்கத்திலேயே வச்சிருந்தார். அந்த டாக்டருக்கு எவ்வளவு சம்பளம் கேட்டா, இராணுவத்தில் 40 வருஷம் வேலை செஞ்சா எவ்வளவு சம்பளம் கிடைக்குமோ அவ்வளவு சம்பளம் கொடுத்து வச்சிருந்தார். ஏனென்றால் அவர் எனக்கு உத்தரவாதம் கொடுக்கணும், என்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கணும், சின்ன ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் உடனே ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த 11ஆம் லூயி அவ்வளோ பெரிய ஏற்பாடு செஞ்சு வச்சிருந்தார். யாரோ சொன்னாங்க, அவருக்கு ஆமை இருக்குது, ரொம்ப நாளைக்கு வாழும். பொதுவாக ஆமையினுடைய யதார்த்தம் அது. சில ஆமைகள் 500 வருஷம் கூட வாழும். சராசரியா 150-200 வருஷத்துக்கு வாழும் ஒரு ஆமை. ஆமையினுடைய ஆயுள் அவ்வளோ நீளமாகும். அதனால மன்னருக்கு நினைப்பு வந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த ஆமையை கொண்டு வந்து நம்ம இடத்துல வச்சுக்கிட்டா நமக்கும் அது மாதிரி ஆயுள் வருமே நினைச்சேன். முட்டாள்தனம், எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் ஆகுது. இதெல்லாம் சரித்திரம். உடனே என்ன செஞ்சாரு, ஆமையை பிடிச்சிட்டு வாங்கினார்.
ஆமையை பிடிக்கிறதுக்காக அவர் இருந்த இடத்துல இல்லைங்கிறதுனால இத்தாலிக்கு கப்பல் அனுப்புனாரு ஆமையை பிடிச்சிட்டு வர்றதுக்காக. ஆமையை பிடிச்சிட்டு வந்து அவருக்கு பக்கத்துல ஒரு பெரிய அகவு தோண்டி தண்ணீரை விட்டு அதுல என்ன செஞ்சிருந்தாரு, அந்த ஆமையை விட்டிருந்தார். அதை பார்த்துக்கிட்டே இருந்தா எனக்கும் ஹயாத்து நீளமாகுமே. ஆனால் அவர் செஞ்ச திட்டங்கள் ஏகப்பட்ட செலவு செஞ்சாரு. ஆனா அவருக்கு மூப்பும் தள்ளி போகவில்லை, மரணமும் தள்ளி போகவில்லை. கடைசியாக அவர் வயது முதிர்ந்தது. அவரால் சாப்பாட்டை எடுத்து வாயில் கூட வைக்க முடியல. அந்த அளவுக்கு அவருடைய கை செயலிழந்து போய்விட்டது. அப்பொழுதும் கூட நினைச்சாரு நான் இருக்கணும் சாகக்கூடாதுன்னு. ஆனா அல்ல யாரையும் அப்படி விட்டு வைக்கிறது துன்யாவில். அவர் எவ்வளவு திட்டம் போட்டு எனக்கு மௌத்து வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி எவ்வளவு பெரிய வேலை செஞ்சாலும் ஆனால் கடைசியில் அல்ல ஒரு நாள் அவரையும் மூத்தாக்கன்னு அவரையும் இறந்து போயிட்டார். துன்யாவில் யாரும் நாங்கள் இருப்போம், நிரந்தரமாக இருப்போம் அப்படின்னு யாரும் நினைக்கவும் முடியாது, சொல்லவும் முடியாது, அதற்கான ஏற்பாட்டையும் செய்ய முடியாது. ஆனால் ஒன்று செய்யலாம், மூத்துக்கு பிறகு இந்த வாழ்க்கைக்காக தயாரிப்பு செய்யலாம். அதனால மூத்து சில சமயங்கள்ல சில பேர் சொல்லலாம் மூத்தை பத்தி பேசக்கூடாது, மூத்தை பத்தி பேசினா மூத்து வந்துடும், மூத்தை பத்தி பேசினா மூத்து வராது. மூத்து எப்போ எழுதி இருக்குதோ அப்பதான் வருமே தவிர மூத்தை பத்தி பேசுறா மூத்து வராது. மரணத்தை நினைக்கணும். மரணத்தை நினைத்தால் நம்முடைய வாழ்க்கையில சில ஹயாத்துல பறக்கத்தாகும். ஹயாத்து நீளமாகிறது ஒன்று இருக்கு, ஹயாத்து பறக்கத்தாகிறது ஒன்று. மௌத்தை நினைத்தால் ஹயாத்து பறக்கத்தாகும். ஏனென்றால் மௌத்தை நினைக்கும் பொழுது நாம் அதனுடைய அச்சத்தினால் நம்முடைய வாழ்க்கையை சீராக்கிக் கொள்வோம். அதில் அல்லாஹ்வுத்தாலா பறக்கத்தை வச்சிருக்கிறான். மௌத்தை பத்தி பேசுனதுனால மௌத்து வரப்போறது இல்லை. எங்கேயும் மௌத்தை பத்தி பேசுனதுனால இங்கே தூங்கும் பொழுது என்ன துவா ஓதுறோம்? அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வாஹியா. சின்ன துவா தான், பழக்கத்துல கொண்டு வரணும். இது வரைக்கும் சொல்லாட்டியும் கூட ஓதாட்டியும் கூட இனிமேலாவது தூங்கும் பொழுது அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வாஹியா. சின்ன துவா தான். இன்னும் பெரிய துவாக்கள்லாம் இருக்குது. நம்ம இந்த சின்ன துவாவை ஓதும், சுன்னத்தான துவா. ஆனா அந்த துவாவுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாவின் பெயரால் நான் மரணிக்கிறேன், ஹயாத்தாகிறேன். அர்த்தம் சொன்ன பிறகு யாரும் ஓத மாட்டாங்க. நான் மூத்தா போறேன்னு சொல்ல முடியுமா தூங்கும் போது? ஆனா தூங்கும் போது மூத்தா போறேன்னு நல்ல சொல்லிட்டு தூங்குவியா, நீ இப்படி சொல்லிட்டு தூங்குறமே அப்படின்னு. அப்படி அல்ல, அல்லாஹுடைய ஏற்பாடு அப்படித்தான். அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வாஹியா. யாருதான் உன்னுடைய பேரை கொண்டுதான் நான் மரணிக்கிறேன், உன்னுடைய பேரை கொண்டுதான் உயிர் வாழ்கிறேன். இப்ப நான் மௌத்தா போறேன்னு சொல்றதல்ல அர்த்தம். நான் எப்ப மௌத்தானாலும் உன்னுடைய பெயரினால், எப்ப ஹயாத்தாக இருந்தாலும் உன்னுடைய பேரினால். அதனாலதான் தூக்கி முடிச்சு எழுந்திரிச்ச உடனே என்ன ஓதணும்? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வஇலைஹின் நுஷூர். எங்களை மௌத்தாக்கிய பிறகு ஹயாத்தாக்கினானே அந்த அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்து. தூக்கமும் ஒரு வகையில சின்ன மௌத்து தான். நம்ம அப்படி அதாவது இந்த துவா ஓதுறதுக்கு பயம் வருதுன்னு சொன்னா கண்ணையே மூடக்கூடாது, தூங்கவே கூடாது. என்ன அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா. அல்லாஹ் தஆலா ஒரு மனிதன் தூங்க ஆரம்பித்தால் ரூஹை கைப்பற்றி கொள்கிறார். அப்ப மூத்து தான், ஏறத்தாழ மூத்து. ஒண்ணுமே தெரியாது, நம்ம சுத்தி என்ன நடக்குதா தெரியுமா? நமக்கு தூங்கி முடிக்கும் போது தான் என்னன்னு தெரியுமே தவிர, சில பேர் தூங்கி முடிச்சிட்டு இது எப்ப காலையிலையா சாயங்காலமா தெரியலையே, கதவெல்லாம் பூட்டிட்டு இருட்டுக்குள்ள படுத்துக்கிட்டாரு சொன்னா மணியை பார்ப்பா 4 மணி, இது சாயங்காலம் நேரம். அப்ப சரி இதுதான் சாயங்காலம். அப்பதான் புரியும் அவருக்கு இது சாயங்காலம், காலையில இல்லை சாயங்காலம், இது அதிகாலை இல்லை. அப்படி தூக்கம்ங்கிறது அப்படிப்பட்ட ஒண்ணு. தூங்கிட்டா அவ்வளவுதான். அல்லாஹ் சொல்றான், தூக்கினால் ரூஹை கைப்பற்றி கொள்கிறான். யாருக்கு அல்லாஹ் ஹயாத்தை நீடித்து வைத்திருக்கிறானோ அவர்களுக்கு மீண்டும் ரூஹை கொடுக்கிறான். யார் அதோடு முடிவு எழுதிவிட்டானோ அல்லாஹ் பற்றி கொள்கிறான், அந்த ரூஹை கைப்பற்றி கொள்கிறான். சைலண்ட் அட்டாக் ஆயிருக்கு, ஸ்லீப்பிங் அட்டாக், தூக்கத்திலேயே மூத்தாயிடுறாங்க, தூங்குறாங்க, எந்திரிக்கவே இல்லை. அப்படி பல பேரை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்? தூக்கத்திலேயே அவருடைய ரூஹ் எடுக்கப்பட்டு வச்சு திரும்ப அனுப்பப்படலை. அதனால மௌத்தாயிரும் சொன்னா தூங்கவே கூடாது, கண்ணையே மூடக்கூடாது. நாம் தூங்குகிறோம் என்றால் கூட அல்லாஹ் ரூஹை எடுக்கிறான். பிறகு மிதிக்கும் பொழுது அல்லாஹ் ரூஹை கொடுக்கிறான். இதுதான் தூக்கத்தினுடைய ஏற்பாடு. அப்போ தூங்கும் பொழுது சுன்னத்தான துவாக்களை ஓதிட்டு மூத்த ஆசைப்படக்கூடாது. மூத்த சில பேர் வாழ்க்கையில பல கஷ்டங்கள் இருக்கலாம், அந்த கஷ்டத்தை பார்த்து இது வாழ்றதோடு செத்துட்டு போறோம். கண்டிப்பாக அப்படி சொல்லக்கூடாது. வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வரும், அதை எதிர்கொள்ளணுமே தவிர மூத்தாயிரணும் இங்கு வாழக்கூடாது, வாழ்க்கையை பிடிக்கல அப்படின்னு தற்கொலை சுத்த ஹராம். அந்த பக்கமே போகக்கூடாது. தற்கொலை செய்தால் கியாமத்தில் அது மாதிரி எல்லாம் வேதனை கொடுத்து கொண்டே இருப்பார். வாழ்க்கையை முட்டி மோதி சமாளிக்கணுமே தவிர கோழைத்தனமாக தற்கொலை செய்யக்கூடாது. மூத்தையும் விரும்பக்கூடாது. எல்லாம் எழுதி வச்ச நேரத்தில் நடக்கும், எல்லாம் எழுதி வச்ச நேரத்தில் நடக்கும். மூத்தை பத்தி பேசினாலும் வராது, எனக்கு மூத்த ஆகணும்னு நினைச்சாலும் வராது. சில பேர் அப்படி நினைக்கிறவங்க ரொம்ப நாள் வாழ்வாங்க. அதனால தான் கனவுல யாராவது மூத்தான மாதிரி கனவு கண்டா சொல்லுவாங்க, கனவுக்கு விளக்கம் அவருக்கு ஆயுஷ் கெட்டின்பாங்க. ஆனா மூத்தான மாதிரி தான் கனவு கண்டார், ஆனா ஆயுஷ் கெட்டிய.
அதனால மௌத்து எப்போ வேணாலும் வரலாம். அதனால மௌத்தை நினைச்சு பயப்பட வேண்டிய தேவையில்லை. அதை பேசுறதுனால வருவதும் இல்லை. நல்லா எழுதி வச்சிருக்கிறோம், அந்த நேரத்தில் வரும். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை பற்றி வருது. அவங்க பல யுத்தங்கள்ல கலந்து கொண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலையும் அவங்களுடைய காலத்துக்கு பிறகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பட்ட பேர் வச்சாங்க சைஃபுல்லா, அல்லாவின் போர் வாள் என்று பட்ட பேர் வச்சாங்க. காலித் பின் வலீத் எந்த யுத்தத்துல தளபதியாக இருக்கிறாங்களோ அந்த யுத்தத்துல தோல்வியே கிடையாது, வெற்றி தான். அத்தனை யுத்தத்திலையும் வெற்றி பெறுவாங்க. அவ்வளவு பெரிய திறன் கொண்டவர்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அவ்வளவு பெரிய திறமையை கொடுத்திருந்தால் அவங்க கலந்து கொண்ட யுத்தம் என்று சொன்னால் அந்த யுத்தம் வெற்றி பெறும். ஆனா அவங்க எப்படி மூத்தாராங்க தெரியுமா? கடைசியில படுக்கையில படுத்துதான் மூத்தாங்க. யுத்த காலத்துல அவங்களுக்கு மூத்து வந்து அப்ப படுக்கையில படுத்திருக்கும் பொழுது அவங்க சொன்னாங்களா, மூத்துக்குடைய இந்த சக்கராத்துடைய நிலையில, இங்க பாருங்க, நான் வந்து என்னுடைய உடம்புல ஈட்டியால் குத்தப்படாத இடம் இருக்காது, அம்பு தாக்காத இடம் கிடையாது, வாளால் வெட்டப்படாத இடம் கிடையாது. ஆனா இன்னைக்கு நான் படுக்கையில மூத்தாகிறேனே, நான் கோழையா போயிட்டேன் போல தெரியுது அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. ஒரு ஒட்டகம் மூத்தானமா நான் மூத்தாகிறேனேன்னு வருத்தப்பட்டாங்க. அப்ப இப்னு அப்பாஸ் பக்கத்துல இருந்து ஆறுதல் சொன்னாங்களாம், அப்படி வருத்தப்படாதீங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சைஃபுல்லான்னு பேர் வச்சிருக்கிறாங்க. சைஃபுல்லான்னு அல்லாஹ்வுடைய போர் வாள் என்று பேர் வச்சிருக்கிறாங்க. வாள் உடைக்கப்படாதுன்னு சொன்னாங்க. வாள் உடைக்கப்படாது, நீங்க யுத்தத்துல கொல்லப்பட மாட்டீங்க. அப்படி கொல்லப்படாததுனால, ஷஹீதாக்கப்படாததுனால அந்த தகுதி இல்லைன்றும் இல்லை. நீங்க எல்லா யுத்தத்திலும் நிறைவா கலந்து இருக்கிறீங்க. எல்லாம் நாடியபடிதான் வரும். அதனால எல்லாம் எழுதி வச்ச நேரத்துல கண்டிப்பாக எல்லாம் நடக்கும். நாம் விரும்புகிற நேரத்துல எதுவும் நடக்க போறதில்லை. அப்போ ஹயாத்தை கொடுப்பவனும் மௌத்தை கொடுப்பவனும் அவன் தான். அதனால் தூங்கும் போது எந்த பயமும் இல்லாம எல்லாமே நம்பிக்கை வச்சுட்டு சொல்லணும், அல்லாஹும் பிஸ்மிக்க அமூத்து வாஹியா. தூங்கி முடிக்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பாதமா அமாத்தனா வஇலைஹி நுஷூர். அதே மாதிரி இன்னொரு துஆவும் எப்பவுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிருப்பாங்க, அல்லாஹும்ம ஜஅல், அதாவது என்னுடைய வாழ்க்கையின் இறுதி நாளை, இறுதி நேரத்தை சிறப்பாக்கி, அல்லாஹும்ம ஜஅல் கைர உம்ரி ஆகிரஹு வ கைர அமலி கவாத்தீமஹு வ கைர அய்யாமி யௌம அல்காஃபதி. கைர உம்ரி, என்னுடைய ஆயுள் ஆக சிறந்தது என்னுடைய கடைசி காலமாக ஆக்கு. நான் செய்கிற காரியங்கள்ல சிறந்த காரியமாக கடைசி அமலை ஆக்கிடு. சிறந்த நாள் உன்னை சந்திக்கிற நாளாக ஆக்கிடு. இறுதி முடிவு சிறப்பானதாக நல்லதாக அமைவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் துஆ செய்திருக்கிறார்கள். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்தல்வானாக. நமக்கு நீண்ட ஆயுளையும் நிறைவான ஆரோக்கியத்துடன் வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து ஈமானுடன் நல்ல மௌத்துடனே மரணிப்பதற்குரிய பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுத்தல்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.